இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நபர் பார்த்தீங்க அப்படின்னா, மகளிர் உதவித்தொகை திட்டத்தில வந்துட்டு சன்மிலியன் பேரவே வச்சு மாசந்தோறும் ரூபாய் 1000 வந்துட்டு மோசடி பண்ணியிருக்காரு. இது எங்க நடந்தது? யார் இத பண்ணா? இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, பெண்கள் உதவித்தொகை வந்துட்டு குடுக்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, கலைஞர் மகளிர் உதவித்தொகை அப்படின்ற பெயர்ல வந்துட்டு மாசம் வந்துட்டு ரூ. 1000 குடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரியான ஒரு திட்டம் தாங்க சத்தீஸ்கர் மாநிலத்தில இருக்கு. அங்க பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பெயர்ல அவங்க தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாதரி மகாதாரி வந்தன் யோஜனா அப்படின்ற பேர்ல தான் வந்துட்டு இந்த திட்டத்தை வந்துட்டு அங்க ஆளக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் வந்துட்டு இந்த திட்டத்தின் மூலமா வந்துட்டு மாசம் மாசம் பெண்களுக்கு வந்துட்டு ரூ. 1000 உதவித்தொகை வந்துட்டு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. நான் அந்த நபர் பேரை சொல்றேன் பாருங்க. அவர் பேர் வந்துட்டு வீரேந்திர ஜோஷி என்பவர். இவர் தாங்க அந்த நபர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, போலி ஆவணங்கள் மூலமா வந்துட்டு ஆன்லைன்ல வந்துட்டு சன்னி லியோன் என்ற பெயர்ல வந்துட்டு ஒரு கணக்கு ஒன்று தொடங்கியிருக்காரு. இந்த கணக்கின் மூலமா வந்துட்டு மாசம் மாசம் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 1000 வந்துட்டு உதவித்தொகையை வாங்கிட்டு வந்திருக்காரு. அடுத்து 10 மாசங்கள் வந்து தொடர்ந்து வாங்கியிருக்காருங்க அவரு அந்த உதவித்தொகை வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பற்றி அங்க கலெக்டர் ப்ளஸ் அந்த லோக்கல் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரைவில் வந்துட்டு அவர் மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த மாநிலத்திலே பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க.